ஹே கைஸ், இன்னைக்கு இந்த வீடியோவில் மாப் சைக்கோ சீசன் 1 எபிசோட் 8 தான் இன்னைக்கு இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். எபிசோடோட ஸ்டார்டிங்லேயே பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோவும் டோமேவும் பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோ மாதிரியே யார்கிட்டயாவது சைக்கிக் எபிலிட்டிஸ்லாம் இருக்கா அப்படின்னு சொல்லி தேடிக்கிட்டு இருக்காங்க. இப்போ டேரோ பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோவை பார்க்கறதுக்காக வரான். இப்போ டேரோ பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோ கிட்ட, டே மாபே, நீ நினச்சி சில ரவுடி கேங்லாம் ஒரு பையனை போட்டு அடிச்சுக்கிட்டு இருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு அந்த பையன் உன் ஸ்கூல் தான் நினைக்கிறேன், ஏன்னா அவன் உன் ஸ்கூல் யூனிஃபார்ம் தான் போட்டிருக்கான் அப்படின்னு நம்ம டேரோ பார்த்தீங்கன்னா சொல்கிறான். நம்ம ஹீரோவும் ஓ அப்படியா அப்படின்னு சொல்லி இப்போ 2 பேரும் பார்த்தீங்கன்னா அந்த சண்டை நடக்கிற இடத்துக்கு போகிறாங்க. ஆனால் அங்கே சண்டை போட்டுட்டு இருக்கிறது வேற யாரும் இல்லை, நம்ம ஹீரோவோட தம்பி ரிக்ஸு தான். இதை தான் போன எபிசோடோட எண்டிங்கில் காமிச்சிருப்பாங்க. டே ரிக்ஸு, நீ என்னடா இங்கே பண்ணிக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ பார்த்தீங்கன்னா கேட்குறான். ரிக்ஸு நம்ம ஹீரோவை பார்த்துட்டு, டே அண்ணா நீங்க என்னடா பண்ணுற அப்படின்னு சொல்லி கேட்குறான். நம்ம ரிக்ஸு அந்த ரவுடி கேங் எல்லாரையும் பார்த்தீங்கன்னா போட்டு பொழந்து எடுத்துருப்பான் போல இருக்கு. எல்லாருமே அப்படியே அடிபட்டு கீழே கிடக்குறாங்க. இப்போ நம்ம ஹீரோ கேட்குறான், டே நீயாடா இவங்க எல்லாரையும் அடிச்சு போட்ட அப்படின்னு சொல்லி. ஸோ இப்போ நம்ம டேருவும் அப்புறம் மேலே ஒருத்தன் ஹூடி போட்டுட்டு மிஸ்டீரியஸாக இருந்தால அவனுக்கும் பார்த்தீங்கன்னா புரியுது இவங்க 2 பேரும் அண்ணன் தம்பி போல இருக்கு அப்படின்னு சொல்லி. இப்போ டேரு யோசிக்கிறான், ஒரு வேளை இப்போ அண்ணனும் தம்பியை சண்டை போட போகிறாங்களோ அப்படின்னு சொல்லி. சரி, நம்மளுக்கு எதுக்கு தேவையில்லாத வேலை அப்படின்னு சொல்லி இப்போ டேர் பார்த்தீங்கன்னா அங்கேருந்து போயிடுறான். இப்போ நம்ம ஹீரோ கேட்குறான், டே உண்மையாவே நீயாடா இவங்க எல்லாரையும் அடிச்சா அப்படின்னு சொல்லி. இப்போ ரிக்ஸும் சொல்கிறான், ஆமாம் நான் தான் அடித்தேன், அது என்னப்பா அப்படின்னு சொல்லி ஒரு மாதிரி திமிரா பார்த்தீங்கன்னா பேசிக்கிட்டு இருக்கான். இப்போ நம்ம ரிக்ஸு பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோ அடிக்கலான்னு சொல்லி முடிவு பண்ணிடுறான். அவனோட பவர்ஸ் பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோக்கு எதிராக யூஸ் பண்ணலான்னு போகும்போது அந்த டிம்பிள் பார்த்தீங்கன்னா, அட போடா லூசு பையனே, அவங்க கூட சண்டை போடுறதும் சூசைட் பண்ணுறதும் ஒன்றுடா, நான் வரலேருந்து விளையாட்டுக்கு அப்படின்னு சொல்லி எஸ் ஆகலான்னு பார்க்குது. இப்போ நம்ம டிம்பிள் பார்த்தீங்கன்னா அங்கேருந்து எஸ் ஆகிடுது. நம்ம ஹீரோ பார்க்குறான், அந்த ஸ்பிரிட் இன்னும் சாவலே அப்படின்னு சொல்லி. இப்போ நம்ம ஹீரோ அப்படியே ரிக்ஸு கிட்ட வந்துக்கிட்டு இருக்காண்டே, உனக்கு ஒன்றியாவில் நீ ஓகே தானே அப்படின்னு சொல்லி வரும்போது நம்ம ரிக்ஸு அவன் பவரை யூஸ் பண்ணி நம்ம ஹீரோவை தள்ளி விட்டுடுறான். ஓகே, இவனை தள்ளி விட்டுட்டேன், இப்போ அவன் கோவப்பட போகிறான் அப்படின்னு சொல்லி ரிக்ஸு பார்த்துட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோ பார்த்தீங்கன்னா ஹாப்பியாக வரான். டே ரிக்ஸு, உன்கிட்டயும் சைக்கிக் எபிலிட்டிஸ்லாம் இருக்கா, சொல்லவே இல்லை அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ பார்த்தீங்கன்னா சந்தோஷப்படுறான். சின்ன வயசுலேருந்தே இந்த பவர்ஸ்க்காக தான் நீ ஏங்கிட்டு இருந்திருக்க, பரவாயில்ல உனக்கு கிடச்சிருச்சு அப்படின்னு நம்ம ஹீரோ சொன்னால், இப்போ அந்த கதை இங்கே முக்கியம் இல்லை அப்படின்னு நம்ம ரிக்ஸு பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரியாக சொல்கிறான். ஆமாம், நீ சொல்கிறதும் கரெக்ட் தான். சின்ன வயசுலேருந்தே நான் இந்த பர்ஸ்க்காக தான் ஏங்கிட்டு இருந்திருக்கேன், இப்போ அந்த பர்ஸும் எனக்கு கிடச்சிருச்சு. சொல்லப்போனால் சின்ன வயசுலேருந்தே நான் ஒன்று அட்மையர் பண்ணியிருக்கேன் அப்படின்னு நம்ம ரிக்ஸு பார்த்தீங்கன்னா சொல்கிறான். இதை கேட்டு நம்ம ஹீரோ சந்தோஷப்படுறான், பரவாயில்ல நம்ம தம்பி நம்மளை பார்த்து அட்மையர் பண்ணியிருக்கானே அப்படின்னு சொல்லி. ரொம்ப சந்தோஷப்படாத, உன்னை நான் அட்மையர் பண்ணதுக்கு காரணம் எனக்குள்ளே இருக்க இன்செக்யூரிட்டிஸ்னால தான். ஏன்னா நீ எப்போ கண்ட்ரோலில் இருப்ப, எப்போ அவுட் ஆஃப் கண்ட்ரோலில் போவேன்னு யாருக்குமே தெரியாது. சொல்லப்போனால் நம்ம இதுக்கு முன்னாடி சாதாரண சிப்ளிங்ஸாக இருந்ததே கிடையாது. சொல்லப்போனால் நம்ம என்றைக்குமே சண்டை போட்டது கூட கிடையாது. ஏன்னா எனக்கு தெரியும் சண்டை போட்டால் யார் ஜெயிப்பாங்க அப்படின்னு சொல்லி. சொல்லப்போனால் மோஸ்ட்லி அவனை பார்க்கும் போதெல்லாம் எனக்கு பயம்தான் வருமே தவிர்த்து ப்ரொடெக்டிவாக ஃபீலே ஆகாது ஒரு தம்பியா. அதனால தான் சின்ன வயசுலேருந்தே நான் அவனை அட்மையர் பண்ணியிருக்கேன். ஆனால் இப்போ அப்படி இல்லை, ஏன்னா இப்போ என்கிட்டயும் பவர்ஸ் இருக்குடா அப்படின்னு நம்ம ரிக்ஸு பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரியாக சொல்ல, இது எல்லாம் இவ்வளோ நேரம் கேட்டுட்டு இருந்த நம்ம ஹீரோ ஒரே வார்த்தையில் முடிச்சிடுறான், டே சும்மா காமெடி பண்ணிகிட்டு இருக்காதரா அப்படின்னு சொல்லி. சரி விட, நீ ஏதோ கோவத்தில் பேசிகிட்டு இருக்கேன்னு நினைக்கிறேன், இருந்தாலும் நீ அவங்கள அப்போல்லாம் அடிச்சிருக்க கூடாது ரிக்ஸோ, நான் அவங்க கிட்ட சாரி கேட்டுட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லி. இப்போ நம்ம ஹீரோ அந்த அடி வாங்கினவங்கிட்டலாம் சாரி கேட்டுட்டு இருக்கான். சாரி என் தம்பி தெரியாமல் பண்ணிட்டான் அப்படின்னு சொல்லி. இப்போ அடி வாங்கினவங்கலாம் நம்ம ஹீரோ மேலே கண்டாயிடுறாங்க, ஏன்டா டே நல்லா அடிச்சுட்டு இப்போ சாரி கேட்டால் விட்டுருவோமா அப்படின்னு சொல்லி. நம்ம ஹீரோ ஒரு கட்டத்தில் காலையிலே விழுந்துடுறான், சாரிங்க மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்லி. நம்ம ரிக்ஸு கேட்குறான், டே அண்ணா நீ எதுக்குடா அவங்க கிட்ட சாரி கேட்குற அப்படின்னு சொல்லி. இப்போ அந்த ஹூடிக்காரன் பார்த்தீங்கன்னா இவ்வளோ நேரம் பார்த்துட்டு இருந்தாலும் அவன் இப்போ யார்கிட்டயோ பேசிகிட்டு இருக்கான், அவனுக்கும் மேலே ஒருத்தங்கிட்ட. இப்போ அந்த ஃபோனில் பேசிகிட்டு இருக்கவன் திட்டுறான், டே லூசு பையில அங்கே பிக் பாஸ் ஓடிட்டு இருக்கு, இவ்வளோ நேரம் பார்த்துட்டு இருக்கேன், சீக்கிரம் வேலையை முடிச்சுட்டு வாடா. சரி அந்த பையனுடைய ஃபோட்டோவை எடுத்து எனக்கு அனுப்பு அப்படின்னு சொல்லி அவன் சொல்ல, இந்த ஹூடிக்காரனும் பார்த்தீங்கன்னா பண்ணுறான். அந்த ஃபோட்டோவை பார்த்துட்டு அந்த ஃபோனில் பேசிகிட்டு இருக்கிறவனும், சரி இவன் தானே, இவன் அப்படியே தூங்கின்னு வந்துரு அப்படின்னு அவன் சொல்கிறான். இப்போ அந்த ஃபோனில் பேசிகிட்டு இருக்கவன் எங்கே இருக்கான்னு பார்த்தா அந்த பணக்காரனுடைய லேபில் தான் இருக்கான். அவன் அங்கே இருக்கிற எல்லாரையும் அடித்து போட்டுட்டு அங்கே இருக்கிற சைக்கிக் பவர்ஸ்லாம் வச்சிருக்கக்கூடியவங்க எல்லாரையும் பார்த்தீங்கன்னா கட்டி போட்டு வச்சிருக்கான். இங்கே அப்படியே கீழே பார்த்தா அந்த ரவுடி பசங்க எல்லாரும் கலாய்ச்சிட்டு இருக்காங்க, என்னடா இவன் காலையே வந்துட்டான் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ கலாய்ச்சிட்டு இருக்காங்க. என்னடா இவ்வளோ நேரம் எங்களை அடிச்சிட்டு இருந்தேன், இப்போ பார்த்தியா உங்க அண்ணனே எங்கள் காலில் வந்துட்டான், இப்போ பாரு அவங்கள எப்படி அடிக்க போகிறோம் அப்படின்னு அந்த ரவுடி பசங்க சொன்னால் நம்ம ஹீரோ ஐயோ சண்டைலாம் போடக்கூடாது, சண்டை போடுறதெல்லாம் ரொம்ப தப்பு அப்படின்னு நம்ம ஹீரோ பார்த்தீங்கன்னா சொல்கிறான். நம்ம வேணால் எல்லாத்தையும் பேசி தீர்த்துக்கலாமே அப்படின்னு நம்ம ஹீரோ சொன்னால் அங்கே இருக்கிற ரவுடி பசங்க அது எப்படி நீங்கள் மட்டும் எங்களை அடிக்கலாம், ஆனால் நாங்கள் அடிக்கும் போது மட்டும் சண்டை போடக்கூடாதா, என்ன ரங்கா நியாயமா இது அப்படின்னு அந்த ரோடி பசங்க பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோவோட காலரை பிடிக்க,
இப்போ இவ்வளோ நேரம் பார்த்துட்டு இருந்த அந்த ஹூடி பையன் வந்து சரி ஓகே இப்போ இறங்குனா கரெக்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லி இப்போ அப்படியே கீழே குதிச்சு நம்ம ரிக்ஸோட தலையை அப்படியே தரையோட வந்து பார்த்தீங்கன்னா அமுக்கிடுறான். டேய் குட்டி குஞ்சான்ஸ், இந்த மாதிரி சண்டையெல்லாம் அவங்க வீட்டில் வச்சுக்கோங்க, இங்கெல்லாம் பண்ணக்கூடாது அப்படின்னு அந்த ஹூடி போட்டு வந்து பார்த்தீங்கன்னா சொல்கிறான். அப்புறம் குட்டி குஞ்சான்ஸ், நீங்கள் நினைக்கிற விட இந்த பையன் வந்து பயங்கர பவர்ஃபுல்லானவன், நீங்கள் எவ்வளோ பேர் வந்தாலும் இவன் சிங்கிளாக ஹேண்டில் பண்ணுவான் அப்படின்னு நம்ம ரிக்ஸோவை பற்றி அவன் வந்து பார்த்தீங்கன்னா சொல்கிறான். என்னடா நீ அவனை அடிச்சுட்டு இப்போ நீ அவனுக்கு பில்டப் பண்ணுறியா அப்படின்னு சொல்லி அந்த ரவுடி பசங்க எல்லாரும் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஹூடிக்காரனை அடிக்க வரலான்னு போகும்போது அவன் வந்து அசால்ட்டுக்கு எல்லாரையும் வந்து பார்த்தீங்கன்னா அடிக்கிறான். அந்த ஹூடிக்காரன் வந்து லைட்டாக அடிக்கிறதுக்கே அவனுங்க பயங்கரமாக பறகுறானுங்க. இப்போ ரவுடி பசங்கள்லாம் லைட்டாக பயப்படுறானுங்க, என்னடா அவன் இப்படி அடிக்கிறான் அப்படின்னு சொல்லி. இப்போ அந்த ஹூடிக்காரனோட கையை யாரோ பிடிக்கிறானுங்க. யாருன்னு பார்த்தா நம்ம ஹீரோ. வாத்தா என் தம்பி மேலேருந்து கையறா அப்படின்னு நம்ம ஹீரோ ஃபுல் ரேஜில் சொல்ல, இந்த சீன் பார்க்கும்போது போடு நம்ம ஹீரோ சொல்லிட்டு அடிக்க போகிறான் அப்படின்னு பார்த்தா அவன் நம்ம ஹீரோ ஒரே அடியில் காலி பண்ணிடுறான். நம்ம ஹீரோ அப்படியே ஒரு செவரில் சொருவிட்டு போய் நின்றுட்டு இருக்கான். இப்போ அப்படியே அந்த ஹூடிக்காரன் நம்ம ரிக்ஸோ தூக்கிட்டு அந்த ரவுடி பசங்க கிட்ட போகிறான். டேய் இங்கே நான் தான் ஸ்ட்ராங்கானவன், எல்லாரும் என் காலில் விழுங்கடா அப்படின்னு சொல்லி சொல்கிறான். அந்த ரவுடி பசங்களுக்கும் வேறு என்ன வழி இருக்குது, அப்படியே காலில் விழுந்துடுறானுங்க. அந்த ஹூடிக்காரனும் அப்படியே பயங்கரமாக சிரிச்சுக்கிட்டு சரி ஓகே எனக்கு டைம் ஆயிடுச்சு நான் வரட்டேன் அப்படின்னு சொல்லி அவன் போகலான்னு பார்க்கும்போது பின்னாடி பார்த்தா நம்ம ஹீரோ. இப்போ ரிக்ஸோவை காப்பாற்றுறதுக்காக நம்ம ஹீரோ ஃபுல் ஸ்பீடில் வர அவன் வந்து அசால்ட்டாக தடுக்கிறான். இப்போ அந்த ஹூடி பையன் வந்து பார்க்குறான், பரவாயில்லையா இவங்ககிட்டயும் பயங்கரமான சைக்கிக் பவர்ஸ்லாம் இருக்குது, என் பவர்ஸை நான் மக்களுக்கு எதிராக பயன்படுத்தக்கூடாது தான், ஆனால் இப்போ இந்த சுச்சுவேஷன் வேறு மாதிரி இருக்குது, இப்போ நான் என் பவரை யூஸ் பண்ணி தான் ஆகணும் அப்படின்னு நம்ம ஹீரோ வந்து பார்த்தீங்கன்னா சண்டை போடலான்ற மாதிரி நிற்கிறான். நம்ம ஹீரோ இப்போ வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா அன்கான்ஷியஸ் ஆகலை, இப்போ வரைக்கும் அவன் கான்ஷியஸாக தான் இருக்கான். அந்த ஹூடிக்காரன் இப்போ அவன் ஹூடியெல்லாம் கழட்டிட்டு இப்போ நம்ம ஹீரோவை போட்டு பொழக்க ஆரம்பிக்கிறான். அடித்ததில் நம்ம ஹீரோ அப்படியே வானத்துக்கே போயிடுவான். நம்ம ஹீரோவை போட்டு அடி அடின்னு நினைக்கிறான். அந்த ரவுடி பசங்களே அடியே விட்றா பாவண்டாவான் அப்படின்னு சொல்லி அவங்களே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி பார்க்குறானுங்க. எனக்கே வந்து இந்த சீன் பார்க்கும்போது என்னடா அவன் நம்ம ஹீரோவோட இவன் பயங்கர பவர்ஃபுல்லாக அப்படின்னு சொல்லி நான் பார்த்துட்டு இருந்தேன். அண்ணன் அடிவாங்கிறத பார்க்க முடியாமல் தம்பிக்காரன் வந்து பார்த்தீங்கன்னா ப்ளீஸ் அவனை விட்டுரு, உனக்கு நான் தானே தேவை, நீ என்ன எடுத்துக்கோ, ஆனால் அவனை விட்டுரு அப்படின்னு நம்ம ரிக்ஸை வந்து பார்த்தீங்கன்னா சொல்கிறான். பரவாயில்ல தம்பி, நல்ல முடிவு தான் எடுத்துருக்க, சரிவா போகலாம் அப்படின்னு சொல்லி அவன் வாயிலே ஒன்று விட்டுட்டு போகலான்னு பார்க்கும்போது பின்னாடி பார்த்தா நம்ம ஹீரோ இப்போ அன்கான்ஷியஸ் ஆயிடுறான். அப்புறம் என்ன சொல்லி தான் தெரியணுமா என்ன, நம்ம ஹீரோ அப்படியே பின்னாடி பயங்கர பவர்ஃபுல்லாக நின்றுட்டு இருக்க. இப்போ நம்ம ஹீரோ வந்து அந்த ஹூடிக்காரனை போட்டு பொழக வாசிக்கிறான். ஒரு கட்டத்தில் நம்ம ஹீரோ அப்படியே அவனை வானத்துக்கு கூட்டிகிட்டு போய் அப்படியே வானத்தில் அவனை போட்டு வந்து பார்த்தீங்கன்னா அடிக்க ஆரம்பிக்கிறான். இப்போ அப்படியே நம்ம ஹீரோ அவன் தலையை பிடிச்சி அப்படியே அந்த பில்டிங்கில் வந்து பார்த்தீங்கன்னா அடிக்கிறான். அவ்வளோதான் ஹூடிக்காரன் காலி. நம்ம ஹீரோ அடித்ததில் அந்த பில்டிங்கே வந்து பார்த்தீங்கன்னா பாதி காலி ஆயிடுச்சு. இப்போ அந்த ஹூடிக்காரன் வந்து செத்துட்டான்னு பார்த்தா வந்து இப்போ நம்ம ஹீரோ வந்து பார்த்தீங்கன்னா அடிக்கிறான். இது யூஸ் பண்ணக்கூடாதுன்னு பார்த்தேன், ஆனால் நீ என்னை யூஸ் பண்ண வச்சுட்ட அப்படின்னு சொல்லி. ஆனால் நம்ம ஹீரோக்கு ஒன்றுமே ஆகலை, அப்படியே கல் மாதிரி நிற்கிறான். ஆக்சுவலாக இவ்வளோ நேரம் இங்கே நடந்த சண்டையை வந்து பார்த்தீங்கன்னா டிம்பிள் வந்து ஓரமாக உட்காந்து பார்த்துட்டு இருந்திருக்கு. இப்போ டிம்பிள் பார்க்குது, விட்டா அவனுங்க சண்டை போட்டு இந்த இடத்தையே டேமேஜ் பண்ணிடுவானுங்க போல இருக்கு, இதுக்கு ஒருத்தன் தான் சரிப்பட்டு வருவான் அப்படின்னு சொல்லி அந்த ஒருத்தனை நோக்கி நம்ம டிம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா போக நம்ம ஹீரோ வந்து அந்த ஹூடிக்காரனை போட்டு விடாமல் அடிச்சுட்டு இருக்க. இதை பார்த்துட்டு இருந்த அந்த ரவுடி பசங்க வந்து நம்ம ஹீரோவுக்கு என்கரேஜ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அப்படிதான் தலை போட்டு அவனை அடித்தலை அப்படின்னு சொல்லி ஏதோ மேட்ச் பார்க்குற மாதிரி அப்படிதான் தலை அவனை அப்படி அடி இப்படி அடி அப்படின்னு அவனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சொல்லிட்டு இருக்கானுங்க. இப்போ நம்ம ஹீரோ சண்டை போட்டதில் அவன் சட்டையெல்லாம் கிழிஞ்சி உள்ளே போட்டிருந்த அந்த ஒயிட் பனியன் வந்து பார்த்தீங்கன்னா தெரியுது. இதை பார்த்தா அந்த ரவுடி கேங் வந்து அன்னைக்கு டேரு கூட சண்டை போட்டவன் வந்து ஒயிட் கலர் சட்டை போட்டுருந்தான்னு சொன்னாங்க. ஓ அப்படின்னா அது இவன் தானா அப்படின்னு சொல்லி இப்போ தான் அவனுங்க வந்து பார்த்தீங்கன்னா ரியலைஸ் பண்ணுறானுங்க. இப்போ அந்த ஹூடிக்காரன் வந்து பார்த்தீங்கன்னா இனி அவன் ஒரு அடி அடித்தா கூட நான் தாங்க மாட்டேன், நம்மளுக்கு ஃபஸ்ட்டு மிஷின் தான் முக்கியம், முதல்ல அதை பார்ப்போம் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோவை அடிக்க வர மாதிரி வந்து அப்படியே ஒரு ஸ்ப்ரேவை அடிச்சிடுறான். நம்ம ஹீரோவும் அப்படியே மயக்கம் போட்டு விழுந்துடுறான். இப்போ அந்த ஹூடி போட்ட வந்து அந்த ரவுடி பசங்களை பார்த்து இவ்வளோ பெரிய சண்டையாக பார்த்துருக்கீங்க, உங்களை நான் எப்படி உயிரோட விட்டுறது அப்படின்னு நான் வந்து பார்த்தீங்கன்னா சொல்ல அந்த ரவுடி பசங்க வந்து பயந்துடுறாங்க. ஐயோ தலை என்னை விட்டுரு தலை, இதை பற்றி நாங்கள் வாயை திறக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லி அவனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கெஞ்சி கேட்க. இப்போ அந்த ஹூடி போட்டவன் வந்து கொல்லலான்னு போகும்போது நம்ம ஹீரோ வந்து பார்த்தீங்கன்னா எரிஞ்சிடுறான். அந்த ஹூடிக்காரன் வந்து பயந்துடுறான், ஐயோ ரவுண்டு 2 போல இருக்கே அப்படின்னு சொல்லி. அந்த ஹூடிக்காரன் வந்து இவங்க கூட சண்டை போட்டு கண்டிப்பாக ஜெயிக்க முடியாது அப்படின்னு சொல்லி நம்ம ரிக்ஸோ வந்து பார்த்தீங்கன்னா அவன் கடத்திட்டு போயிடுறான். இந்த சைடு நம்ம ஹீரோ என்னதான் நின்றுட்டு இருந்தாலும் நம்ம ஹீரோ ஆக்சுவலாக வந்து இன்னுமே மயக்கத்தில் தான் இருக்கான். அந்த ரவுடி பசங்க வந்து நம்ம ஹீரோ அப்படியே பாராட்டிட்டு இருக்காங்க, ஃபேபுலஸ் தலை, சும்மா மாஸ்க் காமிச்சிட்டு போ அப்படின்னு சொல்லி. இப்போ டேரோ வந்து பார்த்தீங்கன்னா அந்த இடத்துக்கு வந்துடுறான். நம்ம டிம்பிள் தான் கூட்டின்னு வந்திருக்கு. மாப் அவனுடைய ஃபுல் பவரில் இருந்தும் ஒருத்தன் அவனுடைய தம்பியை கடத்திட்டு போயிருக்கானா, கண்டிப்பாக அவன் பெரிய கையாக தான் இருப்பான் அப்படின்னு நம்ம டேரோ வந்து பார்த்தீங்கன்னா நினைக்கிறான். இப்போ அப்படியே நம்ம ரீகனை தான் காமிக்கிறாங்க. ரீகன் வழக்கம் போல் ஏதோ ஒரு லேடியை வந்து பார்த்தீங்கன்னா ஏதோ சொல்லி ஏமாற்றிக்கிட்டு இருக்கான். ஆனால் ஏன் இன்னும் மாபு வரல, அடுத்ததான் வரட்டும், அவனை என்ன பண்ணுற பாரு அப்படின்னு நம்ம ரீகன் வந்து பார்த்தீங்கன்னா நினைக்கிறான். இப்போ அப்படியே நம்ம ஹீரோவை தான் காமிக்கிறாங்க. நம்ம ஹீரோ வந்து அப்படியே மயக்கத்திலேயே வந்து பார்த்தீங்கன்னா அவன் தம்பியை நினச்சி பார்க்குறான். இப்போ அப்படியே எழிஞ்சிக்கிறான்.
ஆக்சுவலாக நம்ம ஹீரோ வந்து இப்போ டேரோட வீட்டில் தான் இருக்கான். அந்த டிம்பிளுமே வந்து பார்த்தீங்கன்னா அங்கே தான் இருக்குது. இப்போ நம்ம ஹீரோ டிம்பிளை பார்த்துட்டு நீ எதுக்குடா என் தம்பி கூட சுற்றிட்டு இருந்தா அப்படின்னு சொல்லி பயங்கர கோவத்தோட கேட்க, ஐயோ எனக்கும் இதுக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை, என்னை விட்டுருத்தல அப்படின்னு சொல்லி டிம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா பயங்கரமாக பயப்பட ஆரம்பிக்க, இப்போ நம்ம டேரோ வந்து பார்த்தீங்கன்னா சொல்கிறான், இல்லை இதுக்கு வந்து டிம்பிள் காரணமாக இருக்க மாட்டான், இது அதோட பெரிய மேட்ரு. ஆக்சுவலாக இதுக்கு பின்னாடி ஒரு ஆர்கனைசேஷன் தான் இருக்குது. கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி அவனுங்க என்னையும் ஃபாலோ பண்ணிட்டு தான் இருந்தாங்க. நான் அவனுங்களுக்கு எப்படியோ டிமிக்கி கொடுத்துட்டேன். எனக்கு கேட்டால் நீ அவங்கக்கிட்ட எந்த வம்பு வச்சுக்காதன்னு தான் நான் சொல்லுவேன் அப்படின்னு நம்ம ஹீரோ கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா நம்ம டேரோ சொல்கிறான். ஆக்சுவலாக அந்த ஆர்கனைசேஷனோட பேர் வந்து பார்த்தீங்கன்னா க்ளா. அந்த க்ளா ஆர்கனைசேஷனில் வந்து பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட சைக்கிக் பவர்ஸ் இருக்கக்கூடிய ஆளுங்களாம் இருக்காங்க. க்ளா மாதிரி ஏகப்பட்ட ஆர்கனைசேஷன்லாம் இருந்தது தான். ஆனால் அதில் கடைசி வரைக்கும் சக்ஸஸை பார்த்தது வந்து க்ளா மட்டும்தான். நம்மளை மாதிரி 15 வயசுக்குள்ளே இருக்கிற பசங்களெல்லாம் கடத்திட்டு போய் அவங்கள பிரெயின் வாஷ் பண்ணி அவங்களுக்கு பயங்கரமான ட்ரைனிங்லாம் கொடுப்பாங்க. ஒரு சோல்ஜர் மாதிரி அப்படின்னு நம்ம டேரோ வந்து பார்த்தீங்கன்னா சொல்கிறான். இதெல்லாம் கேட்டால் நம்ம ஹீரோ வந்து பார்த்தீங்கன்னா அவனுங்க எவ்வளோ பெரிய புடுங்கியா வேணாலும் இருக்கட்டும், ஆனால் அவனுங்க என் தம்பியை தொட்டுட்டானுங்க, என்னால் சும்மா இருக்க முடியாது அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ வந்து பார்த்தீங்கன்னா அவன் தம்பியை காப்பாற்றலான்னு போகும்போது இப்போ டேரோ வந்து அவனை நிப்பாட்டிட்டு எங்கடா போகிற, உன்கிட்ட எந்த க்ளூவும் இல்லை, அவங்கள எங்கே போய் தேடுவ அப்படின்னு நம்ம டேரோ வந்து பார்த்தீங்கன்னா சொல்ல, இப்போ நம்ம டிம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக ரிக்ஸோ வந்து ஒரு பணக்கார வீட்டுக்கு போயிட்டு இருந்தான். அது வந்து ஒரு லேப் மாதிரி இருந்தது. அங்கே வந்து ரிக்ஸோ மாதிரியே சில சைக்கிக் பவர்ஸ்லாம் வச்சுட்டு இருந்தாங்க சில பேர். மேபி நம்ம அங்கே போனால் நம்மளுக்கு சில க்ளூ கிடைக்கலாம் அப்படின்னு நம்ம டிம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா சொல்ல, ஸோ இப்போ எல்லோரும் வந்து பார்த்தீங்கன்னா அந்த பணக்காரனுடைய வீட்டுக்கு போக அங்கே பார்த்தா எல்லோரும் வந்து பார்த்தீங்கன்னா அடி வாங்கி கிடக்குறானுங்க. இப்போ அந்த பணக்காரனை வந்து பார்த்தீங்கன்னா கட்டி போட்டுட்டு, டேய் உனக்கும் அந்த க்ளா ஆர்கனைசேஷனுக்கும் என்னடா சம்மதம், என் தம்பி வச்சு என்னடா பண்ணீங்க அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ கேட்க, இப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த பணக்கார பையன் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறான். ஆக்சுவலாக நான் ஒன்றை தான் கூப்பிட வேண்டியது, ஆனால் நீ நினச்சும் உன் தம்பிக்கிட்ட நான் போயிட்டேன், இதெல்லாம் ஏன் தப்பு தான் அப்படின்னு அந்த பணக்காரன் வந்து பார்த்தீங்கன்னா சொல்கிறான். அண்ட் ட்ரிக்ஸு கூடயே வந்து பார்த்தீங்கன்னா சில பசங்களாம் இருந்திருப்பாங்களே, அவங்களையும் சேர்த்து வந்து பார்த்தீங்கன்னா கடத்தியிருக்கானுங்க. அதெல்லாம் இருக்கட்டும், முதல்ல நீங்கள் யார் அப்படின்னு அந்த பணக்கார பையன் வந்து கேட்க, நம்ம டேரோ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோ அப்படியே பறக்க விட்றான், பார்த்தியா எங்ககிட்டயும் சைக்கிக் பவர்ஸ்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லி. இப்போ அப்படியே அந்த சீனை கட் பண்ணிட்டு கடத்தினவங்க எல்லாரையும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சீக்ரெட்டான இடத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா கூட்டிகிட்டு போயிட்டுருக்காங்க. இப்போ நம்ம ரிக்ஸோவையும் கூட கடத்தின சில பேரையும் வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே கூட்டிகிட்டு போயிட்டுருக்காங்க எங்கேயோ. இப்போ நம்ம ரிக்ஸோ வந்து பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு நம்ம எதுவும் பண்ண வேணாம், நம்ம அவங்க சொல்கிறதே பண்ணுவோம் இப்போதைக்கு அப்படின்னு நம்ம ரிக்ஸோ வந்து பார்த்தீங்கன்னா சொல்கிறான். இப்போ அப்படியே அந்த க்ளா ஆர்கனைசேஷனுடைய ஃபெசிலிட்டிக்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்துடுறாங்க. இப்படியே இந்த எபிசோட் வந்து பார்த்தீங்கன்னா முடியுது. ஸோ அவ்வளோதாங்க இன்னைக்குள்ள எபிசோட். அடுத்த எபிசோடில் பார்க்கலாம். பாய்.